அந்தமான் ட்ரிப்பு பார்த்திங்களன்னா இதோட முடிய போகுது. முதல்ல போர்ட் பிளேக்கு போனோம். போர்ட் பிளேலேருந்து ஃபஸ்ட்டு போட்டில் ரோஸ் ஐலாண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் நார்த் பிளே ஐலாண்டு போனோம். நார்த் பிளே ஐலாண்டில் தான் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் பசங்க பேராஷூட்டில் பறந்தாங்க. அதுக்கப்புறமா ரைடெல்லாம் நிறைய ரைடு போயாச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போர்ட் பிளேக்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. காலையிலே எழுந்து இப்போ தான்ப்பா ஷிப்பில் போனோம். ஷிப்பில் போயிட்டு நம்ம அவ்லாக் ஐலாண்டு போனோம். நெக்ஸ்ட்டு ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் ஷிப்பில் ப்ளூவேல் ஐலாண்டு, அந்த ப்ளூவேல் ஐலாண்டெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ கிளம்பி ஷிப்பில் அதே போட்டில், எல்லாமே ஒரே போட்டு தான், அப் அண்ட் டவுன் எல்லாமே அதே போட்டில் போர்ட் பிளேக்கு வரப்போகிறோம். கிளம்பி வந்தாச்சு. இதோட லாஸ்ட்டு ஷிப்பில் ஏறுறது. கிளம்பி வந்துட்டு செக் அவுட்டெல்லாம் ஆயிட்டு ஆனால் மழை மட்டும் நாங்கள் போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன துறள் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஆனால் என்ன, நம்ம அந்தமான் போனால் ஷார்ட்ஸு தான்ப்பா, ஷார்ட்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் டிஷர்ட் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம சுற்றி பார்க்க தான் போகிறோம், என்ஜாய் பண்ண தான் போகிறோம். வெறும் தண்ணி தான். நாங்கள் தெரியாமல் நிறைய பேண்ட்டாகவே எடுத்துட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்களான்னா நிறைய பேண்ட்டு தான் எடுத்தாச்சு. பையனுக்கும் எடுத்தாச்சு. 2 ஷார்ட்ஸ் அங்கே எடுத்து போட்டோம். இந்த பீச்சிலலாம் குளிக்க வைக்க தண்ணியெல்லாம் நனையும்ல கால், சரின்னு சொல்லிட்டு போர்ட் பிளேக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ண ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே மதியம் 2 மணி போல் போட்லேருந்து கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா ஒரு 5 மணி போல் ஏர்போர்ட் கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கை சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டு எண்டு வந்து அதே போர்ட் பிளேயில் இருக்கிற ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே எந்திரிச்சு கிளம்பிட்டோம்ப்பா. இன்னியோட டூர் முடிஞ்சிச்சு. ஆனால் நல்லா இருந்தது.